பேர் காமாட்சிங்க சார். என் ஹஸ்பண்ட் பேர் பாலாஜிங்க. எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. 3 பொண்ணு, ஒரு பெரிய பொண்ணு பேர் 24 வயசு ஆச்சுங்க, தன்யாங்க. அக்ஷிதா பாப்பாவுக்கு 4 வயசு ஆச்சு. அவர் என் கணவர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காருங்க. காண போற அன்னைக்கு டிசம்பர் 21ஆம் தேதி காலையில புரோக்கர் பார்த்துட்டு வரேன்ட்டு போனாருங்க. அது வரைக்கும் அப்புறம் வீடு திரும்பவே இல்லைங்க சார் அவரு. அப்புறம் அவங்க அத்தை பையன் இடம் வாங்கியிருக்காருங்க. அவங்க அத்தை பையன் பேர் ராஜாங்க. அவர்கிட்ட போய் கேட்டோம் நாங்க. அவர் தான் லாஸ்டா பாத்துருக்காருங்க. லாஸ்டா பார்த்து ஃபுல்லாமே அவர் கூட ஒரு 1 மந்த்தா கம்யூனிகேஷன் பண்ணதே அவர் கூட தாங்க சார். கேட்டா எனக்கு தெரியலன்ட்டாங்க. அவரையும் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சாங்க. அவங்க குடும்பத்தாரையும் விசாரிச்சாங்க சார். அப்புறம் அவங்க குடும்பத்தார் ஒண்ணுமே இது வரைக்கும் தெரியல அப்படின்ட்டாங்க சார். அப்புறம் போன் ஜனவரி 14ஆம் தேதி கூடலூர் தாண்டி சேரங்காடுங்கிற ஊர்ல கிடைச்சிச்சுங்க. போலீஸ்காரங்க தான் கூட்டிட்டு போனாங்க சார். போயிட்டு அந்த ஒரு பையன் கையில கிடைச்சிச்சுங்க. அப்புறம் அவனையும் கூப்பிட்டு அவன் மாத்தி மாத்தி முன்னுக்கு பின்னா பதில் சொன்னாங்க. ஆள் கையில கிடைச்சிச்சு, பஸ்ல கிடைச்சிச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியில் அவளை ஒரு நாள் வச்சு விசாரிச்சாங்க. அப்புறம் அவனையும் விட்டுட்டாங்க சார். இப்போ இது வரைக்கும் என்ன தகவல்னே தெரியல. அவர் டயாலிசிஸ் பேஷண்ட்டுங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆகி 14 வருஷம் ஆச்சுங்க. வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ் பண்ணுங்க. காண போற அன்னைக்கு முதல் நாளும் டயாலிசிஸ் பண்ணிட்டு தான் வந்தாருங்க. புரோக்கர் பார்த்துட்டு வரேன்னு சனிக்கிழமை அன்னைக்கு போனாருங்க. 21/12/2024. இது வரைக்கும் எந்த தகவலுமே தெரியலைங்க சார். அப்படியெல்லாம் இல்லைங்க சார். ரியல் எஸ்டேட்டுங்க. ரியல் எஸ்டேட்டு தாங்க மேம். நல்லா தான் இருந்தாருங்க மேம். வீட்டில் நல்லா தான் இருப்பாருங்க. குழந்தை கூட நல்லா தான் இது பண்ணுவாருங்க. காண போற அன்னைக்கு முன்னாடி நாள் அவங்க அத்தை பையன் கூட தான் பேசிட்டு இருந்தாருங்க. அவங்க அத்தை பையன் தான் எங்க இடத்த வாங்கியிருக்காருங்க. அது இடம் வித்தது எங்களுக்கு தெரியாதுங்க மேம். ஒரு கிட்டத்தட்ட 2 லேண்டு சேர்த்து 80 லட்ச ரூபா பக்கம் வாங்கியிருக்காருங்க. 80 லட்ச ரூபாயும் அவர் கொடுத்துட்டாரா இல்லையா, இல்ல அந்த காசுனால ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சா, எங்க போனாரு என்னன்ட்டு ஒரு தகவலுமே தெரியலைங்க மேம். இது நாள் வரைக்குமே அவருக்கு எங்கன்னு கூட ஒரு நியூஸுமே தெரியலைங்க. போன் மட்டும் கிடைச்சிச்சு. அவனையும் கூட்டு விட்டுட்டாங்க. இப்ப குழந்தைகளை வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு இருக்கேங்க மேம். நான் ரொம்ப கேட்டா அவங்க குடும்பத்தார் என் மேல சொல்றாங்க, அவ கொண்டிருப்பா, கொண்டு நாய்க்கு போட்டிருப்பா, நான் கொஞ்சம் நாய்களும் வளர்த்துறேங்க, நாய்க்கு போட்டிருப்பா, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க மேம். அவங்க என் மேல பழி சுமத்துறாங்க. எனக்கு ஆதரவா யாருமே கிடையாதுங்க. நீ குழந்தைகளை வச்சுட்டு நானும் போலீஸ்ல போய் டெய்லி கேட்டா நீ 2 நாளுமா 4 நாளும் பாம்பாங்க. ஒரு தகவல் இல்லைங்க. கமிஷன் ஆபீஸ்ல மனு கொடுத்தங்க. மனு கொடுத்து 1 மாசம் ஆச்சு. என்ன விசாரிக்கலீங்க. முதலமைச்சருக்கு 1 மாசத்துக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி மனு போட்டாங்க முதலமைச்சர். இதுக்கு அவங்களும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைங்க.